என்ன சொல்றேன்னா வந்து அவ்வளவு பிரச்சனை பண்றானுங்க பாருங்க. இந்த படத்தை வந்து மொத்தம் ஒதுக்கிட்டானுங்க. முதல்ல இன்னைக்கு வந்து நிக்க வச்சு டாக்டர்லாம் தெரியாம எவ்வளவு பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் விட்ரல் ஹாஸ்பிட்டல் வந்து தெரிஞ்சவங்க அட்மிட் பண்ணாங்க. 6 lakhs கொடுத்து உடனே வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவரே வந்து கொடுத்துட்டு போனாரு. இந்த மாதிரி சின்ன நிறைய பண்ணிருக்காரு. அதை பத்தி ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து கிடையாது. ஓகே, வெறும் மக்களுக்கு மட்டும் பண்ற விஷயம் இவ்வளவு பண்ணிருக்காரு. நீயும் ஒரு பண்ணி தான் இருக்கு. இது பண்ண அவசியம் இல்லை. அதனால தான் இப்போ உண்மையாக ஜெயிக்க வச்சிருக்காங்க. யாருமே இல்லை, இந்தியாவில யாருமே ஓரளவுக்கு இப்போ யாரும் வந்து ஓட்டு வாங்கலன்றாங்க. 30% எம்ஜிஆரே வாங்கதில்லைன்றாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அது அந்த உண்மையாக இருந்தால் அவர் கிடச்சிருக்கு. பொய்யா இருந்தால் கிடைக்காது போய் யாருக்குமே. அவ்வளோதான். படத்துக்கான எதிர்பார்ப்புனா அதான் ப்ரோ. படத்தை ஆட்டிருக்கேன். எல்லாமே ஒரு டேக்கு தான் பண்ணாரு. படம் ஃபைனாக இருக்கும். அந்த போலீஸ் சாங் வந்து ஒரு பேரே வரலாறு சாங் வந்து வேற லெவலில் இருக்கு ப்ரோ. சாங் வந்து அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது அந்த திரையில் நடப்பதெல்லாம் இப்போ தரையில் நடக்கிற மாதிரி அந்த லைவாக பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதான் இப்படி தான் ப்ரோ. பக்கத்தில் இப்படி தான் அதான் விஜய் நின்றுருக்கேன். இதான் பார்த்துன்னு இருந்தேன். கிளி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே ஆய்ப்பானர் பேசினாரு. நல்லபடியாக எல்லாம் போச்சு. சூப்பராக இருந்தது. எல்லாம் ஒரு டேக்கு தான் ப்ரோ. அவர்கிட்ட இருந்தால் அந்த ஒர்க் இந்த ஒரு 5 days ஷூட்டிங்னா கூட 2 நாளே முடிச்சுவார் அவர். அந்த மாதிரி சூப்பராக இருக்கு ப்ரோ. அதாவது திரைப்படமும் அவரே, சிஎம்மும் அவரே போது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதாவது இயர் ஒன்ஸ் ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ. இல்லைன்னா அவங்க அதிக கூட வச்சு பேசுவாங்க. பட் அவர் டிசைட் பண்ணுறாருன்னா ஒரு ஒன்ஸ் பண்ணுறாருன்னா அவர் மாற முடியாது ப்ரோ. ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் ரொம்ப இருக்குது. ஸோ அவர் முடிவு பண்ணால் அவள் தான் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் படம் வந்து டவுட்டு தான் ப்ரோ. வருமா அப்படின்னு லாஸ்ட் டான்ஸ் அவ்வளோதான். படம் ரிலீஸ் ஆகுமே நாங்கள் யாரும் ஆன்லைனில் பார்க்கல. எல்லாம் ஒரே ரீசன் என்னென்னா நம்ம தேட்டரில் பார்க்கணும். லாஸ்ட் மூவி நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஒரே ரீசன் மட்டும்தான். தேங்க்யூ. எல்லாமே ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எலெக்ஷன் டைமில் ரேப் பண்ணோம். எலெக்ஷன் டைமில் ரேப் பண்ணது நாங்கள். அந்த டைமில் நிறைய இஷ்யூஸ்லாம் ஆச்சு. லாஸ்ட் டைமே பண்ணோம்னு நினச்சிருந்தோம் நாங்கள். அது எலெக்ஷன் டைம் அப்போ நாங்கள் எலெக்ஷன் டைம் அப்பவும் பண்ணோம். ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகி கேஸ் ஆகி அதெல்லாம் பிரிக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை பிரித்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படி இதை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த டைம் பண்ணிட்டோம். நான் அப்போவே பிளான் பண்ணி எடுத்து வந்து பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அது என்ன வந்துட்டோம். நல்லா வரவேற்பு கிடச்சிது. சந்தோஷமாக இருக்குது. அது தளபதிக்காக எல்லாமே ஒருத்தருக்காக லாஸ்ட்டாக பண்ணுறது. இதுக்கு மேலே என்ன பண்ணாது. அதனால அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறது அவ்வளோதான் விஷயமா. எல்லாரும் கேட்டாங்க எவ்வளோ செலவு பண்ணுறதெல்லாம் கேட்டாங்க. தளபதிக்காக லாஸ்ட்டாக பண்ணி நடிக்கிறாரு. அதுக்காக ஒரு பண்ண வேலை ஆக்ட் பண்ணார். நம்மளுக்கு எவ்வளோ பண்ணுறாரு அவர் இப்போ சிஎம் ஆகி. அவருக்காக நம்ம லாஸ்ட்டாக ஒன்றே நம்ம பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஒரு ஃபேன்ஸாக. படம் வரும்போது வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் விடும்போது புக் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம